அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. அன்னை தமிழை வணங்கி நம் தமிழால் உலக தமிழ் களத்தில் தொடர் நிகழ்வுகளில் சிற்றிலக்கியங்கள் சத்யா அவர்கள் நான் சொல்ல நினைச்சதெல்லாம் அவங்களே சொல்லிட்டாங்க. இந்த 96 வகை சிற்றிலக்கியங்கள்ல இதுவரைக்கும் இது 8வது சிற்றிலக்கியம் நான் நினைக்கிறேன். இந்த உலாவை இன்னைக்கு பேச வந்திருக்கிறோம். இந்த சிற்றிலக்கியத்தை எங்களோடு செவிமடுக்க காத்திருக்கும் இதற்கு அழகான ஒரு 10 வருடத்தில் நாங்க முடித்துடுவோம். நீங்க அதை சொல்லுங்க. ஆமா, எவ்வளவு தூரம் போகுமோ அவ்வளவு தூரம் போகும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு அன்பாகவும் எங்களை வாழ்த்தியும் வாழ்த்துரை வழங்கிய மூத்த தமிழ் ஆளுமை ஐயா தொல்காப்பிய தொண்டன் அவர்களின் பாதம் தொட்டு நம் காளிராசன் ஐயா அவர்களையும் வணங்கி என் அன்பு தோழி வெண்ணிலா அழகான வாழ்த்துறை சொல்லி எப்பவுமே ஊக்கப்படுத்துவாங்க. அவர்களுக்கும் என்னுடைய அன்பை சொல்லிக்கொண்டு இந்த இணைப்பில் இணைந்திருக்கும் சசி அம்மா உட்பட அனைத்து தமிழ் ஆன்றோர் சான்றோர் பெருமக்களை வணங்கி வரவேற்று நம் தமிழால் இணைவோம் களத்தின் சார்பிலும் சத்யா அவர்கள் சார்பிலும் வரவேற்று இதை காணொளியாக யூடியூபில் காண காத்திருக்கும் அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் எங்களுடைய அன்பும் வரவேற்பும் சொல்லி நிகழ்ச்சிக்குள் பயணிக்கப் போகிறேன். இந்த சிற்றிலக்கியம் நாங்கள் ஒரு 4 சேர்ந்த ஒரு குழு, குட்டியா அமெரிக்க குழு சிற்றிலக்கியத்திற்காக நாங்கள் தயார் செய்தது. அதில் என் அன்பு தோழி கவிதா நட்ராஜன், அதுக்கப்புறம் நம்ம சொல்லின் செல்வர் பார்த்திபன் ரவிக்குமார், அதுக்கப்புறம் தவில் கலைஞர் நம்ம லோகாம்பிகா பிரசாத், உங்க எல்லாருக்கும் பரிச்சயமானவர், அதுக்கப்புறம் நாங்க 4 சேர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு சிற்றிலக்கியத்தை எடுத்து அதுல ஏதோ நாங்க படிக்கிறோம் தான் சொல்லணும், நாங்க படிச்சதுல இருந்து கொஞ்சம் பகுதி எடுத்து உங்களோட பகிர வந்திருக்கிறோம். அதுதான் நாங்கள் எங்களுடைய முன்னெடுப்பாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் இன்று நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் சிற்றிலக்கியம் உலா. அந்த உலாங்கிறதுல மூவர் உலா அப்படிங்கிற ஒரு நூல்ல தொல்காப்பிய தொண்டன் ஐயா அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி பாட்டன் தந்தை மகன் அப்படி அந்த 3 சொன்னாங்க இல்லையா, அந்த அவை புலவராக இருந்த ஒட்டக்கூத்தர் அவர்கள் எழுதியதே இந்த மூவர் உலா. இதில் நாங்கள் இன்று 3ஐயுமே சொல்லலான்னு ஒரு எண்ணத்தில் இருக்கிறோம். இறைவன் அருளால் நடக்கும் என்று நம்புகிறேன். இன்று முதலாக நாங்க எடுத்துட்டு இருக்கிறது, ஏன்னா முதல்ல தரவு கிடைச்ச அடிப்படையில தான் நாங்க எப்பவுமே பகிர்வோம். அந்த அடிப்படையில் இன்று குலோத்துங்க சோழன் உலா அதை எடுத்துட்டு வந்திருக்கோம் உங்களுக்காக. இந்த முதல்ல உலாங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்குறேன். ஐயா அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு பெருசா என்ன சொல்ல போறேன்னு தெரியல, இருந்தாலும் என்னுடைய வார்த்தை மொழியில் சொல்றேன். அதாவது ஒரு சத்யா அவர்கள் ஒண்ணு சொல்லும், ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் கேட்கிறேன், உலாக்கும் ஊலாலாக்கும் என்ன? நீங்க தொடருங்க. அது உஜாலா போட்டு வாஷ் பண்ணா அது ஊலாலா போங்க நீங்க. இப்ப இந்த ஐயா கிட்ட சொல்றவங்கள, தொல்காப்பிய தொண்டன் ஐயா கிட்ட இந்த இடையில் சேட்டைப்படுற மாணவர்களை என்ன செய்யலாம்னு கேக்குறேன். இப்ப உலா இலக்கியம் சத்யா அவர்கள் குறிப்பிட்டாங்க, ஒரு சுவைகள் ஏதோ குறைஞ்சிருந்தா அந்த மாதிரி கிடையாது. ஆக்சுவலா நான் அப்பே சொல்ல வந்த இடையூறு பண்ண மாட்டேன்னு சொல்லிதான் அமைதியா இருந்தேன். அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு இந்த 4ஐயும் உணர்த்தக்கூடியதுதான் நம்மளுடைய பேரிலக்கியங்கள். இதுல 1, 2 குறைஞ்சு வந்தா அது நம்ம சிற்றிலக்கியங்கள்னு வச்சுக்கலாம். ஆனா அந்த 1, 2 குறையறது இல்ல, எதை எடுத்துக்கொண்டார்களோ அதை வெகு விரிவாக. இப்ப உதாரணத்துக்கு இப்ப உலான்னு எடுத்துக்கிட்டா ஐயா சொன்னாங்க பாருங்க, அவர் தேர்ல ஏறி ஆரம்பிச்சதுல இருந்து கருவறை வரைக்கும் போகக்கூடிய அந்த அழகு, அங்கே நடக்கக்கூடிய சம்பாஷணைகள், அந்த ஒரு அழகான விரிவாக்கம், விரித்து சொல்வது அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன். ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டு விரிவாக சொல்வது. அப்படி பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கிய வரலாற்றில் நாயக்கர்கள் ஆட்சி காலத்தை தான் சிற்றிலக்கிய காலம்னு சொல்றாங்க. அந்த வருடம்னு பாத்தீங்கன்னா, இது ஏன் இங்க பதிவு பண்ற ஆசைப்படுறேன்னா, இது எல்லாம் பின்னாடி வரக்கூடிய பிள்ளைங்களுக்கும் உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது கிபி 1350 1750 வரைக்கும் அந்த காலகட்டத்தை தான் நாயக்கர்களோட ஆட்சி காலம் சொல்றாங்க. அந்த காலத்துலதான் ரொம்ப மிகுதியாக சிற்றிலக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கு. சரி, அந்த மிகுதினா என்ன? 96 இத வடமொழி சொல்ல பிரபந்தங்கள்னு சொல்லுவாங்க. இத பத்தி நான் முதல் சிற்றிலக்கிய பகுதியில நிறைய பேசிட்டேன். அதனால குறிப்பா 96 நம்ம தமிழ்ல சிற்றிலக்கியம், அதுதான் வடமொழி சொல்ல பிரபந்தங்கள். இந்த இலக்கியத்துல ஒரு ஐயா அவர்கள் தொல்காப்பியத்துல இருந்து நம்ம தொடாம போகவே முடியாது. விருந்தே தானம் புதுவது கிழந்த யாப்பின் மேற்றேன்னு பழைய இலக்கண நூல் நம்மளுடைய ஐயா தொட்டு தொட்டு பேசக்கூடிய தொல்காப்பிய காப்பியத்திலையும் சுட்டப்பட்டிருக்கிறது இந்த இலக்கியங்களை பற்றி. இந்த சிற்றிலக்கியங்கள் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா,
அதிகப்படியான கற்பனைகளை கொண்டது. அந்த கற்பனை நீங்க உள்ள போனீங்கன்னா வெளியே வரவே முடியாது. நாங்க அந்த கற்பனை கடல்ல தான் மிதந்துகிட்டே இருக்கிறோம் இதை படிக்கும் பொழுது. தமிழகத்தினுடைய வரலாற்றை சொல்லக்கூடியதாகவும் இருக்கிறது. அதே சமயத்துல அந்த காலத்துல இருந்த சமூக சூழல், அங்கு இருந்த நிலை, இத பத்தி எல்லாம் ஓரளவு நமக்கு தெளிவாக விளக்கக்கூடிய விதமாகவும் இருக்கிறது. கவிதை நயத்திற்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ உலா இலக்கியத்துக்குள்ள போலாம். இந்த சிற்றிலக்கியங்கள்ல நம்ம இப்போ ஒரு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். முதல் இலக்கியமா நாங்க தூது எடுத்தோம். அடுத்து பரணி, பள்ளு, குறவஞ்சி, அப்படி ஒண்ணு எடுத்துட்டு வந்தோம். கலம்பகம் பேசினோம் போன மாதம். உலாவை தொடாமல் நம்ம நகரவே முடியாது. ஏன்னா நம்ம திருக்குற்றால குறவஞ்சில கூட அந்த திரிகூட நாதர் உலாவரும் அழகை கண்டு மங்கையர் தன்னுடைய மேல போட்டிருக்கிற அந்த ரவிக்கைய கூட இடுப்புல கட்டினாங்களாம். ஏன்னா அவர் அழகுல மயங்கி என்ன செய்யறோம்னு தெரியாம ஒரு கண்ணுல மையிட்டு ஒரு கண்ணுல மையிடாமலே வாசல்ல அவரோட அழகை காண காத்திருந்ததாக நிறைய நாங்க பேசியிருந்தோம். அவங்க கையில இருக்கிற வளையல்கள்லாம் தன்னால கலந்து தெருவுல உருண்டு ஓடினதா காட்சிப்படுத்தியிருப்பாங்க. சோ இந்த உலா ரொம்ப ரசிக்கத்தக்க விதமாக நிறைய இலக்கியங்கள்ல சுட்டப்பட்டிருக்குங்கிறது கூடுதல் இது. அதாவது யானை, குதிரை, தேர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்றில் ஏறி இசைக்கருவிகளை இசைப்போர் முன்னே புடைசூழ நடந்து வர, ரெண்டு பக்கத்திலையும் தேவர்களாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், எல்லாரும் நடந்து வர அந்த நகர வீதிகளில் அந்த தலைவனோ அந்த இறைவனோ உலா வருவதுதான் இந்த உலா நூலுக்கான ஒரு மையப்புள்ளி அப்படின்னு சொல்லலாம். இதுல கூடுதலா என்னன்னா, இந்த இலக்கியமே என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் வரக்கூடிய அழகை கண்டு பெண்கள் எப்படி மயங்கி காதல் கொள்றாங்க, அதுதான் இதனுடைய கருப்பொருள். இவ்வளவுதாங்க உலா. சங்க இலக்கியங்கள்ல கூட உலாவோட கருத்தாக்கங்கள் அங்கங்க இருந்தாலும் இது ஒரு தனி இலக்கியமாகவே மாற்றத்தக்க அளவிற்கு இதில் பொருண்மை இருக்கவே உலான்னு சிற்றிலக்கியம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஐயா அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் இப்படி 7 விதமான பெண்களும் அந்த வரக்கூடிய மன்னனையோ அல்லது தலைவனையோ பார்த்து காதல் கொள்ளும் அழகை தான் இந்த உலா இலக்கியங்கள் பேச போகுது. அடுத்து இதுல கலி வெண்பாக்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு இலக்கியம் இது. இந்த உலா இலக்கியத்திற்கு பாகுபாடுகள்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, பாட்டுடை தலைவனை 7 பருவ பெண்கள் பார்த்து காமுறுதல், அதாவது அது ஒரு அழகான வார்த்தை சொல்லாடல், அதாவது காதல் வயப்படுதல், மயங்குதல். அத 7 நாள் உலா அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்படி உலா போக்கில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னன்னா, ஒவ்வொரு தலைவனை சொல்லி அந்த உலா, அப்படி இல்லைன்னா 7 நாள் உலா அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னன்னா, நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இறைவன் உலா வருதலை பற்றியும் நிறைய நூல்கள் உள்ளது. அப்படி இறைவன் உலா வர நூல்களுக்கு பேரு அருட்காதல், அதாவது ஞானக்காதல்னு சொல்றாங்க. நாங்க திருக்கைலாய ஞான உலான்னு கூட ஒரு நூல் நாங்க இப்ப சமீபத்துல அதை பத்தியும் நாங்க படிச்சோம். அதை பத்தியும் பேசலான்னு காத்துட்டு இருக்கோம். இறைவனின் அடியவர்கள் அவர் உலா வருவதை கண்டு காமுறுதல் இந்த வகை. அரசன் உலாவர கண்டு கற்புடைய மகளிர் கூட காதல் கொள்ளும் விதமாக அது தமிழ் மரபுக்கு ஒவ்வாததாக இருந்தாலும் அதன் இலக்கிய சுவைக்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி பாடப்பட்ட உலால காதல் கொண்ட மகளிர் அத்தனை பேரும் அந்த 7 விதமான பிரிவுக்கு உள்ள வராங்க. இந்த ஒரே நாளில் 7 பருவ மகளிரும் காமுற்றனர் அப்படியும் பாடுவாங்களாம். இல்ல ஒவ்வொரு நாளும் 7 நாட்களில் என்னென்ன நடக்கிறதுங்கிறது பாடுவாங்களாம். மதுரை சொக்கநாதர் உலாவும் இந்த மரபில் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க, அந்த ஞான உலா. அடுத்ததாக முன்னாடியே குறிப்பிட்ட தேர், வெள்ளை யானை, வேத குதிரை, இடப வாகனம், தர்ம ரிஷபம், கற்பக விருட்சம், சித்திர விமானம், இப்படி வெவ்வேறு வாகனத்தின் மேல 7 நாட்களாக உலா வந்தான் அப்படின்னு சொல்லி சொக்கநாதர் உலால குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஒரு உலா சொல்றாங்க, ஆதி உலா. இது ஒரு தலத்தில் வந்த உலாவை பாடல, பல தலங்களை பற்றி இந்த உலாவில் பாடியிருக்காங்களாம். இப்படி இந்த 2 மட்டும் இப்போதைக்கு நேரத்தின் அருமை கருதி சொல்லிட்டு விட்டுறேன். அடுத்தது ரொம்ப எளிமைங்க இந்த உலா. முன்னிலை, பின்னெழு நிலை, 2 நிலைதான் இதோடைய பகுதிகள்னு பாத்தீங்கன்னா. முன்னிலைங்கிறது என்ன? தொடக்கத்துல இந்த பாட்டுடை தலைவன் சிறப்பு, அவருடைய பெருமை, அவருடைய முன்னோர் பெருமை, அதை பத்தி எல்லாம் பேசிட்டு அவரு நீராடி முடிச்சு ஒப்பனைகள் எல்லாம் அலங்காரங்கள் எல்லாம் முடித்து பரிவாரங்கள் புடைசூழ அவருடைய வாகனத்தில் ஊர்தியில் ஏறி வீதிக்கு வரக்கூடிய அழகை சொல்லக்கூடியதுதான் முன்னிலை. பின்னணி நிலைனா என்ன? முதல் குறிப்பிட்ட மாதிரி 7 பருவ மகளிரும் தனித்தனியாக அவர் மேல் காதல் கொள்ளும் அழகை ரொம்ப சிறப்பாக ஒவ்வொரு நூலிலும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த பேதை பெதும்பைன்னு சொல்றீங்களே, என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க சுமாரா? நான் இதுல நான் படித்ததை நான் இங்க சொல்றேன்.
இதுல ஏதாவது பிழைகள் இருந்தால் ஐயா அவர்கள் எனக்கு வந்து பின்னாடி சொல்லலாம்னு வேண்டி கேட்டுக்கிட்டு, பேதைங்கிறத பன்னிரு பாட்டியல் நூல்கள்ல 5 முதல் 8 வரை உள்ள மகளிரை சொல்றாங்க. இதுவே பிங்கள நிகண்டுன்னு ஒண்ணுல வந்து 7 வயசுன்னு சொல்றாங்க. அடுத்தது பெதும்பைங்கிறது 9 முதல் 10 வரை. அதுவே பிங்கள நிகண்டுல 11. மங்கை பருவம் 11 14 வயது வரை உள்ள பெண்கள். அவர் இந்த பிங்களத்துல வந்து 13ன்னு சொல்றாங்க. மடந்தை பருவம் 15 18 வயது பருவ மகளிர். இந்த பிங்களத்துல 19 சொல்றாங்க. அறிவை அந்த பகுதியை வந்து 24 வயது வரை உள்ள பெண்கள் அறிவைன்னு அழைக்கப்படுறாங்க. இங்க 25 சொல்றாங்க. தெரிவை 29 வயது வரை உள்ள பெண்கள் இங்கே பிங்களத்துல 31. பேரிளம் பெண் வந்து 36 வயது வரை, அதையே வந்து இங்க 40 வயது குறிப்பிடுறாங்க. இதுதாங்க இந்த 7 தரப்பு பெண்கள். நீங்க யோசிக்கலாம் 5 வயசுலேவா அப்படின்னு. அதற்கான காரண காரியங்கள் விளக்கங்கள் எல்லாம் பின்னாடி பேசுவோம். உலா இலக்கிய வரலாறு. ஊரொடு தோற்றமும் உரித்தன மொழிப வழக்கொடு சிவனிய வகைமையான. இது தொல்காப்பிய நூற்பா ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி இதுதான் உலாவினுடைய தோற்ற நிலைன்னு இங்க குறிப்பிடுறாங்க. இதை மட்டுமே உயிர் நாடியாக கொண்டு தெய்வமே உலா வருவதை போலவும், அதை கொண்டு உவகை கொண்டு பலதரப்பட்ட பெண்கள் காமுற்றதாகவும் கலிவெண்பாவில் பாடப்படுவதுதான் இந்த உலா இலக்கியம். அவ்வளவுதான். ஆதி உலா, தெய்வீக உலா அப்படின்னு சேரமான் பெருமாள் நாயனார் செய்த திருக்கைலாய ஞான உலாதான் முதல் உலான்னு குறிப்பிடுறாங்க. இதுல இறைவன் பெருமையை பேசக்கூடிய உலா அப்படிங்கிற முறையினால இதை தெய்வீக உலான்னு சொல்றாங்க. இதுல வந்து சிறந்த ஓசை நயமும் கருத்தாளமும் கொண்ட 12 திருமுறைகளில் 11ஆம் திருமுறையில் இடம்பெற்ற பாடல்கள் எல்லாமே இதுல குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. 8ஆம் நூற்றாண்டுல சிவபெருமானுடைய பெருமை, அந்த இறைவி தலைவி இருக்காங்க இல்லையா, அந்த தலைவியுடைய அழகு, அந்த வீதிகளுடைய சிறப்பு, அழகான வர்ணனைகளோட இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை படிக்க படிக்க நமக்கு வந்து இன்ப ஊற்றுதான் பெருக்கெடுக்கும் சொல்லலாம். இந்த சிவபெருமானுடைய சிறப்புன்னு சொல்லும் பொழுது 12ஆம் நூற்றாண்டில் வல்லவரான ஒட்டக்கூத்தரால் எழுதப்பட்ட இந்த மூவர் உலா விக்கிரம சோழன், குலோத்துங்க சோழன், ராஜராஜ சோழன், இந்த 3 பேருடைய உலாக்களை சேர்த்து இது தைக்கப்பட்டதுதான் மூவர் உலா. இதுல நாங்க எடுத்துட்டு இருக்கிறது குலோத்துங்க சோழன் உலாங்கிறத குறிப்பிட்ட எழுதியவர் ஒட்டக்கூத்தர். இப்போ உலாவினுடைய அமைப்பு முறை பத்தி நம்ம பார்த்தாச்சு. 2 கன்னிகள் ரொம்ப அழகாக இது வந்து நெய்யப்பட்டிருக்கிறதுன்னு நான் சொல்லுவேன். இந்த உலா இலக்கியத்தோட முற்பகுதியில பாட்டுடை தலைவனுடைய குலம், குடிப்பிறப்பு, மரபு, அழகு, கொடை, அவர் எவ்வளவு கொடையில் சிறந்தவர் எல்லாத்தையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் உடை உடுத்தக்கூடிய அழகு, அணிகள் அணியக்கூடிய முறை எல்லாம், அவருடைய அறிவு, ஆண்மை, வீரம், அன்பு, அவரை எப்படி வந்து மக்களும் புலவர்களும் எல்லாரும் எப்படி வரவேற்கிறாங்க அவரை, அந்த நகர வரவேற்பு, களிறு ஊறுதல் எல்லாத்த பத்தியும் வரிசையாக சொல்லப்படுகிறது. இப்படியாக 10 வகை சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கும். இதுக்கு வந்து தசாங்கம்னு சொல்றாங்க இதுக்கு பேரு. அடுத்ததாக நான் சொன்ன அந்த 7 வகை பெண்கள், அந்த பெண்களை பத்தி சொல்றாங்க பாருங்க. அவர்களுடைய அழகும், பண்பும், காதலும், மயங்கும் விதமும் எடுத்துரைக்கப்படுகிறது. இதை வந்து இதுல புலவர் தன்னுடைய அருமையான நயத்துல கவித்துவமாக இதை பாடியிருக்கிறார். கடவுள், அரசன், வள்ளல், தலைவன், இப்படி பாட்டுடை தலைவனாக வைத்து இந்த மரபைத்தான் இந்த உலா இலக்கியம் வந்து சொல்லிட்டு வருது. அடுத்ததாக இந்த ஆசிரியரை பற்றி ஒரு சிறு குறிப்பு. விக்கிரம சோழன் உலாவை பாடியவர் இவர். சரி, இவர் சோழ நாட்டுல மலரி அப்படிங்கிற ஒரு ஊர்ல செங்குந்த மரபில் தோன்றியவர். ஏன்னா நம்ம பல இலக்கியங்களுக்கு ஆசிரியரை பத்தி நமக்கு தெரியாமலே படிச்சுட்டு இருப்போம். இதுல இந்த ஆசிரியரை பற்றி தகவல் கிடைத்தது கூடுதல் மகிழ்ச்சி எங்களுக்கு. இவர் வந்து விக்கிரம சோழனுடைய அவைக்கள புலவராக இருந்திருக்கிறாரு. இவருடைய மகன் குலோத்துங்க சோழன் தமிழ் கல்வி பயிற்றும் குருவாக இவர் அந்த அவையில் இருந்திருக்கிறார். அவைக்கள புலவராகவும் இருந்திருக்கிறார். இந்த குலோத்துங்க சோழன் தான் இவருடைய மைந்தன் 2ஆம் ராஜராஜ சோழன். ஐயா சொன்னாங்க இல்லையா, அந்த பாட்டன், தந்தை, அவருக்கும் உரிய மகன், அந்த 3 வழி வழியா வந்த இதுல இவர் வந்து புலவராக இருந்திருக்கிறாருங்கிறது சிறப்பு. அடுத்ததாக இவருக்கு பாருங்களேன் பட்டங்களை: கவி ராட்சசன், கவி சக்கரவர்த்தி, காளக்கவி, கௌட புலவர் அப்படின்னு இந்த ஒட்டக்கூத்தருக்கு பல பட்டப்பெயர்கள் இருக்கிறது. அவர் வாங்கிய பரிசுகளும் பல. சோழ மன்னர்களுள் ஒருவன் அரிசிலாற்றங்கரையில் ஓர் ஊரையே இவருக்கு பரிசாக கொடுத்தானாம். அந்த ஊருக்கு கூத்தனூருங்கிற பேரு இன்னைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. ராஜராஜ சோழன் உலாவை பாடி அரங்கேற்றிய பொழுது அந்த 2ஆம் ராஜராஜ சோழன் என்ன பண்ணாராம், ஒவ்வொரு கன்னியையும் இவரை பாடும் பொழுது 1000 பொன்னை பரிசிலாக கொடுத்தாராம். அந்த அளவுக்கு அவருடைய கவித்துவம் சிறப்பாக போற்றப்பட்டிருக்கிறது. அந்த வரிசையில் உலாவினுடைய முன்னுரை இத்தோடு முடித்துக் கொண்டு இன்று எடுத்துக்கொண்டு